ஸோ இந்தியன் 3 தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்தியன் 3 வந்து ஃபர்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லைக்கா நிறுவனம் வந்து கைவிட்டாங்க. அந்த படத்தை வந்து இப்போ அவங்க வந்து பணம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வந்து இந்த படத்தை மறுபடியும் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதாகவும், இந்த படத்தோட அதாவது ஒரு 20% ஆஃப் ஷூட்டிங் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அதை கண்டினியூஸாக ஃபில் பண்ணிட்டு படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்னா, அதாவது சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியும் இது விளங்காது தேராதுன்னு. அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், சிக்கல் கிடையாது. அது பொதுவாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், லைக்கா நிறுவனம் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததே கத்தி படத்தின் மூலமாக தான். அந்த படத்துக்கு அவங்க தான் வந்துட்டு ப்ரொடியூசர். அது வந்துட்டு லண்டன் கருணாகரன் மூலிமா உள்ளே வந்தாங்க, ஐங்கர் இன்டர்நேஷனல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடைசியாக அது வந்துட்டு லைக்கா நிறுவனத்தினுடைய படம். ஸோ விஜய் தான் உங்களை கொண்டுட்டு வராரு. கணக்குப்படி பார்த்தோம்னா விஜயனுடைய படத்தின் மூலிமா தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு வைங்களேன். கத்தி படம் தான் முதல்ல லைக்காவினுடைய முதல் தமிழ் படம். இங்கே அங்கே வரும்போதே ஏகப்பட்ட சிக்கல் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. அவர் வந்துட்டு ராஜபக்சேனுடைய பினாமின்னு ஒரு சாரார், இன்னொரு சாரார் வந்துட்டு ஒரு தமிழரே இல்லை அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது, ஒரு இலங்கை இது என்னென்னமோ பேசி கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட சர்ச்சை. விஜய் உட்பட விஜய் வந்துட்டு அந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. அப்போ விஜய் கூட மேடையில் ஏறி சொன்னார், நான் வந்துட்டு தியாகியான்னு தெரியலங்க, ஆனால் நிச்சயமாக துரோகி கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து சொன்னார். அதனால் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லைங்கிறதையும் அவரும் பதிவு பண்ணாருன்னு வைங்களேன்.